செய்யக்கூடிய திட்டங்கள் மட்டும் நான் சொல்றேன். இந்தியாவில் பிரதமராக இருக்கிற மோடி அவர் குஜராத் மாநிலத்தில் பெண்கள் இலவசமா பஸ்ல போல, அவர் பெண்கள் அந்த மாநிலத்தில் காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல நம்ம அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் காலை உணவு திட்டம் கொடுக்குற பாரு, அந்த திட்டத்தில் கொடுக்கல. பெண்களுக்கான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் பாருங்க, அந்த திட்டம் கொடுக்கல. ஏதாவது இந்த பஞ்சாயத்துல நம்முடைய வீடு கட்டினாங்கன்னா அந்த வீடும் பெண்கள் பேர்ல தான் ஒர்க்காடு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டா, ஏதாவது நம்ம கிராமத்துல பட்டா கொடுத்தாலும் அது பெண்கள் பேர்ல தான் இருக்கும். ஆக ஒவ்வொரு திட்டமும் பெண்களுக்கான ஆட்சி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி. குறிப்பாக நம்முடைய பெண் பிள்ளைகள் படித்தால் நம்முடைய காலேஜில் படிக்கட்டுக்கு போனாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம், பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய 72 வயது காணுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சகோதர சகோதரிகள் தாய்மார்களின் சார்பாகவும் எங்களுடைய கிளைக்கழக தோழர்களின் சார்பாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதை சொல்லி, மத்தியில் அதிமுக இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசு, நரேந்திர மோடி அரசு இப்ப எடுத்திருக்கிற ஒரே இது என்னன்னா மும்மொழி கொள்கை. ஒரு மாணவன் தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும். திமுக என்ன சொல்லுதுன்னா அந்த மாணவனுக்கு விருப்பப்பட்டா ஹிந்தி படிக்கட்டும், இல்லைன்னா ஹிந்தி படிக்க வேணாம். இன்னைக்கு ஆங்கிலத்துல படித்தவங்க அமெரிக்காவில் இருக்கிற கமலா ஹாரிஸ் பிரதமர் பதவிக்கே போட்டி போட்டவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர் பொண்ணுதான். ஆக ஆங்கிலமும் தமிழும் படித்தாவே இந்த நாட்டிற்கு போதும். ஆக நம்முடைய இந்தி மாநிலத்தில் இந்தியெல்லாம் நம்முடைய தமிழை அளிக்கின்ற வகையில் நம்முடைய பிரதமர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த எதிர்ப்பை தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களை நியமிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் எந்த ஆட்சி இருந்தாலும் நியமிப்பார்கள். ஆனா இப்ப அவங்க இந்தி படிச்ச இப்ப முதல்ல நமக்கு ஒரு கவர்னர் போட்டிருக்கிறாங்க RN ரவி. அதே மாதிரி ஒரு ஆளு தான் நமக்கு அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரா போடலான்னு பாக்குறாங்க. ஆக நாமெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் MP சீட்டு நமக்கு 39 சீட் இருக்கும். அதுலயும் 31 சீட்டை நமக்கு நம்மளுடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி தான் பிரதமர் மோடி செயல்படுவார். ஆக நாம எல்லாம் ஒன்றுபடுவோம், போராடுவோம், கழகத்தின் தலைவர் கரத்தை வலுப்படுத்துவோம் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தாய்மார்களுக்கும் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மாநில பிரச்சார குழு செயலாளர், தலைமை கழகத்தின் பேச்சாளர் அக்கா சேலம் சுஜாதா அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பு தாய்மார்களே, நிறைய நேரம் நான் பேச மாட்டேன், கொஞ்சம் ஃபேஸ் பார்த்தாவே தெரிகிறது. நம்ம MLA சொல்ற மாதிரி இல்லையா, அந்த பாக்கி லட்சுமி சீரியல் அதுல வேற பாவம் இப்பதான் அவனுக்கு 2 பொண்டாட்டி, ஒண்ணு போச்சு. சரி பரவாயில்ல, இப்ப 2 பேரும் லவ் பண்ற மாதிரி இருக்கு. சரி அதுவும் பரவாயில்லன்னா அவங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி நடக்குது, அது மண்டே நேற்று சீரியல்லாம் கிடையாது இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்க யோசிப்பீங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் எங்க அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. ஏன்னா உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். இது எளிமை MLA நல்ல தம்பியினுடைய ஒரு மண். அதெல்லாம் நீங்க நல்ல தம்பி, மரியாதைக்குரிய அன்பு தம்பி, நல்ல தம்பியினுடைய நீங்க எல்லாம் அன்பு உறவுகள், அதுல மாற்றுகிறது கிடையாது. சரி இது பரவாயில்லனா கூட எதிர்நீச்சல் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும், நிச்சயமா பார்த்தரலாம். எனக்கு என்ன யாரும் ஒருத்தர் கூட கலையக்கூடாது. நான் நிறைய நேரம் பேச மாட்டேன் இல்லையா, நான் உங்களை பார்த்து இல்லைங்களா, அட்லீஸ்ட் என்னன்னா, அதாவது நீங்க சரி சீரியல் பார்க்கலனா கூட அட்லீஸ்ட் உங்களை போய் நாளைக்கு நீங்க திரும்பி செல்லுலயே வந்துடும் இல்லைங்களா. அதனால நான் உங்களை எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு கோஆபரேட் பண்ணுறேன். நான் ஒரு பொம்பளை இல்லையா, உங்க பாசையில பேசுறேன். எனக்கெல்லாம் உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மிழ்ச்சி மாதிரி. ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லா பேசுவேன், அங்க போவாங்க இங்க போவாங்க லேடிஸ். ஆனால் இது நல்ல தம்பி ஊர், ஆகையால் நல்ல பெண்கள் உண்மையில் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
அப்படி போட அருவாள். நான் என்ன ஆரம்பிக்கவே இல்லை, இருக்கட்டும். அப்பதான் வந்து மீட்டிங்கே நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது நல்லா இருக்கும். கொஞ்சம் மீட்டிங், இது மாநாடு இல்ல. நான் தமிழ்நாடு ஃபுல்லா போவேன். பொதுக்கூட்டம் சொல்லுவாங்க, பார்த்தா 100 பேர் 150 பேர் இருக்கும். எங்க கிட்டத்தட்ட நான் வரேன், கண்டிப்பா 1 கிலோமீட்டர் நடக்கிறேன். அத்தனை பெண்கள் உண்மையாகவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல தம்பி வெற்றி பெற்று விட்டால் அது மாற்று கருத்து. திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாண்புமிகு கழக தலைவர் 72வது பிறந்த நாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஆற்றல்மிக்க திருப்பத்தூர் தொகுதி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருடைய அன்பு தம்பி நல்ல தம்பி அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி கார்த்திகேயன் அவர்களே, மணவாளன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பேசி வெளியூருக்கு சென்றிருக்கக்கூடிய ஆற்றல்மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தேவராஜ் அவர்களே, இங்கே ராசேந்திரன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, குணசேகரன் அவர்களே, முருகேசன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் அவர்களே, ஜோதிராஜன் அவர்களே, அரசு அவர்களே, விஜயா அருணாசலம் அவர்களே, ஞானசேகரன் அவர்களே, அன்பு தம்பி மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் மணிவேல் அவர்களே, ரகுநாத் அவர்களே, திருமதி முருகன் அவர்களே, ஆற்றல்மிக்கு திருப்பத்தூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் ராசேந்திரன் அவர்களே, அன்பழகன் அவர்களே, மேகநாதன் அவர்களே, தசரதன் அவர்களே, சின்னத்தம்பி அவர்களே, கழகரசு அவர்களே, சின்னத்தம்பி அவர்களே, விஜயா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சரவணன் அவர்களே, எல் சிவலிங்கம் அவர்களே, எண்ணன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உய் வெள்ளை செய் நன்றி கொண்ட மகருக்கு நன்றியுரையாற்றக்கூடிய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆதித்யா அவர்களே, அரசு அவர்களே, வழக்கறிஞர், முன்னாள் சேர்மேன், இப்படி பல பேர்த்தையும் வந்து சொல்லணும் தான் எனக்கு ஆசை இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களே சீக்கிரம் அனுப்பணும். எவ்வளோ அமைதி பெண்களுக்கு மட்டும் ஐ லவ் யூ இல்லையா. இன்றைக்கு வந்து சப்ஜெக்ட்ல பேசணும். நான் கழகத்தினுடைய மாநில பிரச்சார குழு செயலாளர் கழகத்தினுடைய இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் சில பேர்த்த விட்டுருப்பேன், மன்னிச்சு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாள் விழா. அதாவது தலைவர் தளபதி போல் ஒருவர் பிறக்க முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு எளிமையான முதலமைச்சர். வரலாற்றை நான் பதிவு செய்ய வேண்டும். உண்மையில் நான் ஆற்றல்மிக்க சட்டப்பேரவை உறுப்பினர் நல்ல தம்பி அவர்களை நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் அப்போல்லா மருத்துவமனையில் அவர் கொஞ்சம் வந்து 2 நாள் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்துட்டு வந்துட்டு மற்றவங்களாம் தான் மீட்டிங் வந்து வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் அல்லவா. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் இப்படி ஒரு நானே ஆச்சரியப்படுகிற வகையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தளபதியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம். அவர் ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காலான் கிடையாது, என்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காலான் கிடையாது. அதாவது அவருடைய தியாகம் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். மங்கையின் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் மணங்கவர் பூங்காவையும் மலையோட்டு மேகக்கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் மாணவியும் ஓட்டத்தையும் மறிவியலும் காதல் கட்டுரையையும் மனதார உண்டு ரசிக்க வேண்டிய 23 வயது நடந்த இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். எத்தனை தியாகம். அதாவது வந்துங்க அன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நிஷா சட்டத்தை வந்து எதிர்க்கிறாரு தலைவர் கலைஞர் இல்லையா. ஆட்சி முடிஞ்சு போச்சு, வீட்டுல வராங்க கோபாலபுரத்திற்கு. எதற்காக வராங்க? உன் மகனை நான் கைது செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படியே மற்றவங்க எதுக்கு கைது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய மகன் வெளியூருக்கு சென்றிருக்கிறார், நான் வந்த உடனே உங்களுக்கு போன் செய்கிறேன், என்னுடைய மகனை கைது செய்துங்கள் என்று சொன்னவர் தான் தலைவர் கலைஞர். ஆனா வந்து
அப்ப போலீஸ் கம்முன்னு இருக்க மாட்டாங்கல்ல, தேடுறாங்க. ஆனா உண்மையாவே இல்ல. 2 நாள் கழித்து தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்திற்கு வருகிறார். அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள், என்னுடைய மகன் வந்து விட்டார், நீங்கள் கைது செய்யுங்கள். அதுவும் இப்ப சிறை கூட வந்து புழல் சிறை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கும். அப்பெல்லாம் வந்து சிறை வந்து குஷ்ட நோயாளிகள் இருக்கக்கூடிய சிறை. சீவலும் வலியும் ரத்தம் கசையும். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்ப தளபதியோடு ஆற்காடு வீராசாமி அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அன்றைக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து உதைக்கிறார்கள். சிட்டிபாபு ஒருவர் இல்லை என்று சொன்னால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்க முடியாது. சிட்டிபாபு அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? டே, நீ யாரடா அடிக்கிற? இவர் யார் தெரியுமாடா? தமிழ்நாட்டு ஆளக்கூடிய தலைவன் என்று சொல்லி தன் உயிரை தளபதிக்காக உயிரிழந்தவர் சிட்டிபாபு. எவ்வளவு பெரிய வரலாறு! அப்படி ஒரு ஏக்கம். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று இது போல இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னால் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இதில் மாற்றுகிறார். அவரை பற்றி வரலாறு சொல்லணும் இல்லையா? அவரை பற்றி வரலாறு சொல்ல வேண்டும் அல்லவா? ஒரு வருடம் இருக்கும். அதாவது நாகர்கோவிலே ஒரு பெண்மணி, மீன் விற்கக்கூடிய பெண்மணி, பஸ்ல ஏறாங்க. மீன் கூட எடுத்துட்டு போறப்ப போய் ஏறாங்க. கண்டைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? என்னம்மா மீன் கூட எடுத்துட்டு போமா அப்படின்ற மாதிரி ஏதோ தள்ளி விடுறாரு. அந்த அம்மா விழுந்துருச்சு, பாவம். வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆகுது. அதிகாரிகள்லாம் செல்றாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அஞ்சலை என்ற பெண்மணி சொல்றாங்க, ஐயா என் மேலதான் தப்பு, நான் தான் வந்து தெரியாம பண்ணிட்டேனே இல்லையா, நீங்க ஏன் வந்து வரீங்க? உடனே கலெக்டர் சொல்றாரு, அம்மா உங்களை நான் திட்டுவதற்காக வரவில்லை, மன்னிப்பு கேட்பதற்காக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 1 மணித்துளிகளிலே வீடியோக்கள், அந்த வீடியோக்களில் யார் வருகிறார் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி என்ற முதலமைச்சர் வீடியோக்கள் வராரு. உடனே முதலமைச்சர் சொல்வார் வீடியோ கால்ல, அம்மா நான் வீடியோ பார்த்தேன், நீங்க உங்களை வந்து அடிச்சு தள்ளினார்ல அந்த கண்டக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அஞ்சல ஐயா அந்த கண்டக்டரை சஸ்பெண்ட் பண்ணாதீங்க இல்லையா, ஏன்னா அவங்க புள்ள குட்டிக்காரரு, என் மேலதையா தப்புன்னு சொல்லிட்டு உடனே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வர் கேட்கிறார், அந்த அஞ்சலை என்ற பெண்களிடத்திலே நான் தமிழ்நாடு அரசு சார்பாக மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் 100 ஆண்டு காலம் இல்லை, இந்த தமிழ் சமுதாயம் இருக்கின்ற வரையில் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆள வேண்டும், வாழ வேண்டும் என்று உங்களுடைய சார்பாக நான் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்வேன். நீங்கள் வாழ்க என்று சொல்லுவோம். மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். பெண்கள் ஒரு அன்பருக்கு கேட்கணும், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ரொம்ப சந்தோஷம் பெண்கள். அப்படி ஆனா இப்படி எல்லாம் தியாகம் பண்றோம். ஆனா பைத்தியக்கார பயில இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கிறான், அவரை மாதிரி ஒரு லூசு பையன் உலக வரலாற்றுல யாரும் கிடையாதுன்னு கொய்யாலடே. நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருப்போம். இவன் சொல்றான், என்ன சொல்றான், அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்துல வந்து அண்ணாரிவாளையத்துல செங்கல்ல பறிக்கிறானா. டே உங்க ஓயா வந்தாலும் செங்கல்ல பறிக்க முடியாதுடா பைத்தியக்கார பயில. நாங்க எத்தனை பேரை பார்த்திருப்போம். நான் கேட்கிறேன், நீ உங்க மோடி ஆட்சியை நீ என்ன பண்ண அதை பத்தி கேளு. நான் இங்க சொல்றேன் இல்லையா, இங்க எங்களுடைய யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரேஷ் இருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவர், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு நான் வந்து சொல்றேன், உனக்கு தைரியம் இருந்தா நான் கூட ரிசைன் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லையா. நீ எந்த சுரேஷ் கிட்ட வந்து நீ ஜெயிச்சுடா உட்கார வழி ஆட்டுக்குடி அண்ணாமலை உன்னை தலைவர் ஏற்றுக்கிறாங்க,
எதுலையுமே நீ ஜெயிக்கல. அங்க போனா வரவு குறிச்சுக்கு ஐயோ ஓட்டு போடல. கோயம்புத்தூர் எம்பிசிக்கு போனா அங்க போய் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க போவோம். இவன் என்ன பண்ணா தெரியுமா? கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு, அதாவது வந்து குட்டியானன் சொல்லுவாங்கல்ல, அங்க போய் இவனும் கலா மாஸ்டரும் ஏதோ ஒரு படத்துல வர மாதிரி I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை எலி தந்தாய் கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா I love you, love you, love you, love you சொன்னேனே உள்ளத்தை எலி கண்டேனே. கலாம் மாஸ்டரோட போய் டான்ஸ் ஆடி கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பயந்து போய் வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாங்க மாதிரி தோந்து பண்ணிட்டான். இப்ப வேண்டாம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்க, நீங்க தாமரையும் வளராது மசூரும் வளராது. இந்த தந்தை பெரியார் திராவிடமன் அறிஞர் அண்ணா வாழ்ந்தமன் தலைவர் கலைஞர் பிறந்தமன் தலைவர் தளபதி நீங்க தான் பேசுகிறா இன்னொருத்தருக்கலாம் யாரு? சரி ஓகே, அப்ப வரேன். மோடி மாதிரி ஏமாற்று பேருள் யாரும் கிடையாது. பொன்னாயாண்டாரு என்ன சொன்னாருன்னா, அதாவது நான் வந்து நீங்க எல்லாம் 500 ரூபாய்க்கு பாஸ்புக் ஓபன் பண்ணுங்க, நான் 5 லட்சம் போடுறேன் அப்படின்னாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், 500 ரூபாய் மூக்குத்தி அடகு வச்சு பாஸ்புக் ஓபன் பண்ணோம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அதாவது 2000 பாஸ்புக் ஓபன் பண்றாங்க. அவங்க வீட்டுக்காரு, நான் டாஸ்மார்க் வச்சிருந்த காசை போய் 2000 போய் வந்து பாஸ்புக் ஓபன் பண்றியா? உடனே அந்த அம்மா கம்முன்றியா மோடி 5 லட்சம் நீங்க வேற 2000 போய் மட்டும் சரி நம்மளும் வருவோம் வடிவேலு சொன்ன மாதிரி வராது. உட்காந்து போனீங்களா 10 நிமிஷம் கூட வருவீங்களா? நோட்டீஸ் வரலாம் போட்ட காசு எல்லாம் என்ன வருது தெரியுமா? நோட்டீஸ் உங்க பணம் எல்லாம் செல்லுபடியாவது போச்சா 2000. சரி, அதுவும் வந்து மோடி வந்து சொல்றாரு பாரு, அது ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் சொன்னாரு பாரு. அடே அப்பா, அவரு மாதிரி யாருமே திருக்குறள் சொல்ல முடியாது இல்லையா? அஜித் போல இருக்காரு முந்தி வச்சாரு. அப்ப இந்த சொன்னாரு பாரு, நம்மளாலும் போட்டாங்க பேஸ்புக்ல பெட்ரோல் உயிர, மண்ணெண்ண உயிர, டீசல் உயிர இல்ல கேஸ் அப்படி போல மன்மதராசா ஐயால. அப்புறம் போன வருஷம் பொங்கல் வாழ்க்கை சொன்னாரு பாரு. அடே அப்பா மோடி சொன்னாரு பாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அனைவருக்கும் பொங்கல நல்லா இப்படி ஒரு கதை. அதுவும் இந்த பைத்தியக்கார ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சாட்டையில அடிச்சுக்கிறாங்க. ஐயால ஏண்டா என்னடா உனக்கு லூசு கீசு புடிச்சுக்கிட்டா? நான் அரை லூசு பார்த்திருக்கிறேன், 4 லூச பார்த்திருக்கிறேன், இல்லையா 3 லூச கூட பார்த்திருக்கிறேன். ஆனா அதாவது இவன் என்னத்த சொல்றதுல அடிச்சுக்கிறேன். அது 2 இது மாதிரி இல்லையா, 2 மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். கூட நான் ஒரு தம்பி போய் கட்டி பிடிக்கிறான். என்ன சீப்பாடைய நாங்கெல்லாம் வந்து ஒரு 75 ஆண்டு நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழையாக அன்றைக்கு தலைவர் கலைஞர் 1957 ஆண்டு குளித்தலையில் போட்டியிடுகின்ற போது உடைய சூரியன் அன்றைக்கு 57, இன்றைக்கு 2025 தொடர்ந்து உதய சூரியன் உனக்கே இப்படி கொழுப்பு இருக்குதுன்னா நாங்க அப்படி செய்ய மாட்டோம். நாங்க வச்சு செய்வோம். எதுல தேர்தல மக்களுக்கு செய்வோம் இல்லையா? சரி, எல்லாம் லூசுலாம் இருக்காங்க. எனக்கு வந்து 2 மணி நேரம் பேசுறதுக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா மக்கள் அப்படியாப்பட்ட தங்க மக்கள், இளையத்தல உதய சூரியன், இளையத்தை நல்ல தம்பி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். சீமான ஒரு பைத்தியக்காரன். அவன மாதிரி உட்கார போய் பொய் சொல்றவங்க யாருமே இல்லடா. என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது பிரபாகரனை பார்க்க போனானா, இட்லிய வந்து திறந்தானா, கறி இருந்துச்சான், ஆம கறியை தின்னானா,
அந்த ஒரு லூசு அழகிட்டு இருக்கு. ஆனா இந்த லூசுகள்லாம் லூசு நான் பேர சொல்ல விரும்பல. ஒரு பாவை ஒரு 10 வருஷம் அரசியல்வாதியா நான் கேட்கிறேன். என்ன முதலமைச்சர்னா என்ன வந்து கத்திரிக்காய் வியாபாரமா இல்லையா? ஒரு மாநாடு போட்டாரு, திடீர்னு சொன்னாரு பாரு, நெஞ்சில் குடியிருக்குன்னாரு. நான் பயந்துட்டேன். என்ன நெஞ்சில் குடியிருக்க முடியுமா ஐயால? சரி பரவாயில்ல, நான் கேட்கிறேன் இல்லையா, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டீசெண்டா பேசக்கூடிய. ஆனா நீ என்ன ஒரு 10 வருஷம் அரசியல் எதிர்கட்சியா இருக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கொண்டாட்டியே நீ பக்கத்துல வச்சுக்கல, பக்கத்துல இல்ல, நீ என்னடா நாட்டு மக்களுக்கு செய்வ? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதாவது நடிகர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா யாருமே ஆட்சி வர முடியாது. சிவாஜி மாதிரி யாராவது நடிக்க முடியுமா? இல்லைங்களா? அப்ப சிவாஜி வந்து திருவையாக நின்றாரு. அப்ப எதிர்த்து போட்டியிட்டவர் துரை சந்திரசேகர். சிவாஜி தோன்றுட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகம், துரை சந்திரசேகர் இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வெற்றி பெற்றார். இன்றைக்கும் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் யாராவது இருக்க முடியுமா? அதுவும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அவரு நல்ல நடிகர், பாடுவார் ஆடுவார், நான் நல்ல மனுஷன் கூட்டிதான் இருக்காரு. அவரு பாவம் வந்து முதலமைச்சர் இருக்க நம்ம கூட்டம் இருக்கா, நான் அவரை திட்டல. அது ஒரு படத்துல வந்து குணான்னு ஒரு படத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு நடிகை கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போயிட்டு ஒரு மலைய கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை போட்டுது அதை எழுத நினைத்து வார்த்தை மொத்துது லல்லலா 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 அபிராமியே சிவனையும் பாதியே அது உனக்கு புரியுமா? லாலி லாலி சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி. அவ்வளவு திறமை அவரே பாடுவார். ஆனா அவரு கூட எங்க கூட்டணி இல்லையா? ஒரு நடிகரும் விஜயகாந்தோட பெரிய நடிகர் கிடையாது இல்லையா? அவரு பாவம் இல்ல, நான் வந்து வருத்தப்படுறேன். ஆனா இவர் வந்து நீ ஆடாத இல்லையா? என்ன தமிழ் மொழிக்காக செம்மொழி அந்தஸ்து பெற்று கொடுத்தீரா? இந்த தமிழ்நாட்டுக்காக போராடினீரா? தமிழுக்காக போராடியவங்க தமிழறிஞர்கள் கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு திருச்சி சிறையில் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர். தமிழே, 2000 ஆண்டின் முன்னே இலக்கும் இலக்கணம் கண்ட மொழியே, உன்னை விளக்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரை ஒளியமுள் புதுநிலவே, அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இணைய சென்றனே, பணியே தனியே பசுந்தோகை மயிலே பலரச சுவையே, பாழை தேங்கை பலாச்சுவையே பக்கரை மாட்டு தங்கமே பவளமே முட்டை மரகதமணியே மாலை கச்சூரை மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைக்கிறது தோன்றுகிறது. ஆனாலும் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதை உள்ள இன்பம் வேறு என்ற சொல்லிலும் இல்லை என்பேன். செந்தமிழை செம்மொழியே வாழ்வெளி வெல்கனி என்று எழுதுவார் என்று சொன்னான். அந்த தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தமிழ் அறிஞர்கள். இவர்கள் நேரம் இல்லை. கலைஞரை பற்றி பேச வேணும்னா தாய்மார்களே, இன்னைக்கு கலைஞர் மாத்திரம் ஒருவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இல்லையா? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஆண்களே கிடையாது. இன்னைக்கு ஆண்களுக்கு மேலாக இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தைரியமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் தமிழ் அறிஞர்கள். இவர் கிடையாது. 1999ஆம் ஆண்டு பெண்கள் மாநாட்டிலே தந்தை பெரியாரவர்கள் பெண்களுக்கு சொத்து சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். 1989ஆம் ஆண்டுகள் இவர்கள் இளைஞர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக வந்த போது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கிய தமிழ் அறிஞர்கள் இவர் கலைஞர். தாய்மார்களே, நம்மெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலே வரக்கூடாதுமா, ரசம் வச்சு பொரியல் வச்சு ஊதும் அடுப்புல விறகு போய் எடுத்துட்டு வந்து பாவ தாய்மார்களே
நம்ம போய் சாப்பாடு கொடுத்தா நம்ம ஆத்துக்கார் பண்ணுவார் பாருங்க, அப்படியே ஒரு ரூபாய் வச்சுட்டு அந்த சோத்தை உடைப்பாரு. இங்க ஐயால இது ரசமாடி ரசம் உப்பே இல்ல அப்படின்னு இல்லையா. ஆனா பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மாத்திரம்தான் முதலாக இலவச கேஸ் அடுப்பை அது மாத்திரம் கிடையாது. அந்த தாய் பாருங்க, முன்பெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு கிராமம் இல்லையா. அன்னைக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நல்ல தம்பியெல்லாம் படித்துக் கொண்டிருப்பார். ராஜேந்திரன் வழக்கறிஞர் இருக்கிறார், ஒண்டேச்சார் இருக்கிறார், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அரசு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செய்தி கேட்கணும்னா அதாவது ஒரு கிராமத்துல செய்தி கேட்போம் இல்லையா. எல்லாம் வருவாங்க. வணக்கம், தலைப்பு செய்திகள், இந்திரா காந்தி அவர்கள் கொடூரக்காரர்களால் சுட்டு எரியப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டுட்டு போவோம் இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீட்டுல மட்டும் டிவி இருக்கும். அதுவும் 5 நாள் 6 நாள் பார்த்தா ஹிந்தி. ஒரே நாள் அதாவது இது போடுவாங்க, ஒளியும் போடுவாங்க. அதுக்கு நம்ம ஓடுவோம் பாரு, நான்லாம் காசு கொடுத்து ஓடுவோம் இல்லையா. அப்பெல்லாம் அந்த காலத்தெல்லாம் இல்லையா அப்படிதான் இருந்தோம். அதுல பாப்பா அந்த ஒளியும் இல்ல, புள்ளி கோட்டாரி புளியம் சேலக்காரி உள்ளரே கண்ணறிந்து கவலாடி அன்னைக்கு 6 மாசம் 1 வருஷம் மேனிவாடு அன்னைக்கு அப்படின்னு வந்துருவோம். ஆனா தலைவர் கலைஞர் நினைச்சாரு, வீதியில பெண்கள் வரக்கூடாது என்று இலவச கலர்டிவி கொடுத்து அழகு பார்த்தவர் நீங்க என்னடா பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி ஓடியப்பாரு தாண்டாமரம் பேர் வச்ச மாதிரியே இருக்கான். ஒன்னும் பப்பு அது எழுந்துச்சுட்டான் இல்லையா. அவனை மாதிரி எப்படி தெரியுமா முதலமைச்சரானா, நாங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி எல்லாம் வாக்கு போட்டு முதலமைச்சர், இன்னைக்கு முதலமைச்சர். இவர் என்ன பண்ணாத எடப்பாடி பழனிசாமி அப்படியே கீழே விழுந்துட்டார். பார்த்தா பக்கத்துல திண்டுக்கல் சீனிவாசன், இவன் பண்றதை பார்த்தா ஒரு பயமா இருக்குது, நம்ம காலை கீழே கடிச்சு விடுவானான்ட்டு திண்டுக்கல் சீனிவாசன் காலை எடுத்துக்கிட்டான். அதுவும் அதாவது கம்பர் பாத்தீங்கன்னா தப்பா இல்லையா, தப்பா சொல்லக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கம்ப ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு சொல்றாரு, என்னோட ரமேஷுக்கு தெரியுமா, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் இல்லையா. அது மாதிரி சேர்க்கலாம் என்று சொல்றாரு. சரி, அதுவும் பரவாயில்ல. அதாவது அம்மா நம்ம கலைஞர் இருந்தனால நானும் அழுதுட்டேன். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, அம்மா இருந்த இந்த நன்னா, அம்மா இழந்த இந்நன்னாளில் அப்படி சொல்லுவாரு. மிக்சி கொடுத்தார், மிக்சிய போட்டா ஜாரு பக்கத்துல போயிடுச்சு. கிரைண்டர் கொடுத்தாங்க, கிரைண்டர் போட்டா அதாவது அந்த கிரைண்டர் அந்த மாவாட்டக்கல் பக்கத்துல போய் மண்டை விழுந்து போச்சு. பேனை கொடுத்தாங்க, பேனை போட்டா வடிவேல் ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி வரும், ஆனா வராது. காத்தே வரல, ஃபேனே இல்ல. ஆனா இன்றைக்கும் தலைவர் கலைஞர் கொடுத்த இலவச கலர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் வாழையாக நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியே இல்லையா, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் திமுக அழிப்பேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் எழுந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள். ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கொசு போல் நசுக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நிலைமை என்ன? அதாவது பக்தோற்சவம் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு யாரும் கூட தெரியாது. நான் அம்மையார் அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஜெயலலிதா அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார் சட்டமன்றத்திலே, எனக்கு எதிரியே இல்லை என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். எதற்கெடுத்தாலும் தலைவர் கலைஞரை பார்த்து கருணாநிதி என்று அவ்வளவு ஒரு கேவலமாக பேசியவர். நான் அவரை குறை சொல்லவில்லை, வரலாற்றை பதிவு செய்கிறேன். ஒரு முறை எப்படிதான் சட்டமன்றத்திலே அம்மையார் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் காப்பாற்றி
என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் காப்பாற்றி என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னவர்களே அப்பல்லா மருத்துவமனையில் அம்மையார் இருக்கிறார். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அப்போல்லா செல்கிறார். சென்று வெளியே வருகிறார். வெளியே வருகின்ற போது அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், பார்த்தேன் என்று சொல்றவர்களை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை சொன்னார். அதுதான் என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என்று சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ போய் எழுப்பிய வேண்டாம். இப்ப எங்க அமைச்சர்லாம் மேல் ஐயாவா இருந்தாலும் சரி, இல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மகா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு அமைச்சராக எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார். அம்மா உட்காருமா, அம்மா முடிச்சுடுவேன், உன்னைதான் சொல்றேன், உட்காரு. வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கத்திரிப்பு வளர்ச்சாரி நீ உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறமா, மஞ்சா உட்காரு. அது மாதிரி அதுவும் மந்திரி பேர் வந்தாலும் அதுவும் ஒருத்தர் தான் அந்த உதயகுமார் நடிப்பாளி. அம்மா இருக்குல்ல, அம்மா 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 செத்த போன பிறகு உடனே வந்து பாத்தீங்கன்னா சின்னம்மா சின்ன அந்த உதயகுமாருக்கு எம்எல்ஏ இல்லைங்களா, திருமங்கலம் எம்எல்ஏ மணிமாறன் வந்து தோன்றுட்டாரு. அவன் என்ன பண்றான் தெரியுமா, அம்மா செத்த பிறகு சசிகலா படத்தை போய் சட்டமன்றத்தில் வச்சுட்டான். உடனே வந்து எங்களுடைய அன்னைக்கு பொன்முடி வந்து இன்னைக்கு அமைச்சர், அன்னைக்கு எம்எல்ஏ, எப்படி நீங்கள் சசிகலா படத்தை சட்டமன்றத்தில் வைக்கலாம், அவர் என்ன பெரிய ஒரு முதலமைச்சரா கலைஞர் சட்டமன்றம் அப்படின்னு கேட்ட உடனே உதயகுமார் சொன்னான், அது எப்படி எங்க சின்னம்மாவை பேர் விட்டு கூப்பிடுறீங்க, எங்க சின்னம்மாவை சசிகலான்னு சொல்லக்கூடாது, எங்க சின்னம்மாவை சின்னம்மான் தான் கூப்பிடணும் அப்படின்ட்டாரு. அப்படியே பொன்முடி ஐயா அவர்கள் வெளியில போனாரு. வெளியில போயிட்டு உள்ள வந்தாங்க. எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அன்னைக்கு எம்எல்ஏ சொன்னாரு, உங்க சின்னம்மான்னு கூப்பிடதான்னு எங்க அப்பாவுக்கு போன் பண்ண போனேன். அப்பா எப்பப்பா தெரியாத சசிகலா ரெண்டாயிரமா கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் ஒருத்தர் செந்தூர் சீனிவாசன் எமனுக்கு பிறந்த மாதிரியே இருப்பான். அவன் அப்படிதான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. போன நாடாளுமன்ற தேர்தல்ல மாநில சின்னத்துக்கு பதிலா ஆப்பிள்ல ஓட்டு போடுங்க, ஆனா பைத்தியக்கார பையன். சரி, அதுவும் பரவாயில்ல. இந்த செல்லூராஜன் இருக்கிறான், குணமாடி ஒரு லூசு உறவுகள் அப்படி கிடையாது. இப்ப அவன் எம்எல்ஏ. அவன் என்ன பண்றான் தெரியுமா, அதிமுக ஆட்சியில அதாவது ஒருத்தர் போய் கண்ணழகர் ஆத்துல இறங்குறாரு இல்லையா, நீராவியா போயிட்டு இருக்கு. போறவங்க எல்லாம் கை கால் கழுவணும். உடனே வந்து பண்ணாம பாரு, அப்படியா மறுநாள் வாங்க எல்லாம் போறாங்க. போட்ட தெர்மாக்குள்ளா வந்துருச்சு. என்ன பைத்தியக்கார பையில நீராவி அது ஒரு இயக்க இல்லையா, தெர்மாக்குள் போட்டா எப்படியா வந்து அது மறைக்கும். இப்ப கூட யூசுமா தம்பி சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், அவன் பேசினா எல்லாம் சிரிப்பாங்க. ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும். உடனே மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவன் லூசு பையன் நமக்கு எம்எல்ஏ இல்லையா, எங்களுக்கு போக்கவை தரப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உடனே எங்களுடைய சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு, மாண்புமிகு பேரவை உறுப்பினர் கேட்கிறார், சிரிக்கிறார். அதாவது உங்க ஆட்சி 10 வருஷம் இருந்துச்சு செய்யலையா, எங்களுடைய அமைச்சர் அதாவது சட்டம் பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு. உடனே அண்ணன் பேசினார் அமைச்சர், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு பொழுதுபோக்கு என்று கேட்கிறார். அவருடைய தொகுதிக்கு அவரே பொழுதுபோக்கு என்று சொன்ன உடனே சரி, அதுவும் பரவாயில்லை. இது வந்து கிளாபாக்க பேருந்த நிலையம் இல்லையா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா செல்லூர் ராஜி, அதாவது பாக்கம் பஸ் எல்லாம் சிரிச்சாரு. என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் எஸ் சிவசங்கர் சிரிச்சார் இல்லையா. அது மாதிரி லூசு பயிலுவ அப்படி இருந்தாருங்க. பாத்தீங்கன்னா ஐயோ சிவி சண்முகம் அவன மாதிரி பைத்திய லூசு அரலூசு யாருமே கிடையாது. பச்சோண்டிகள் அம்மா அம்மா நானும் சின்னமா இருக்க சின்னமான்றான், சின்னமான்னு ஏமாத்துறானுவன். பழனிசாமி அவன் இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை ஒரு முதலமைச்சரை வாழா போடா என்று பேசுறான் என்று சொன்னால்
திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள். எங்களை பேசுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிந்துதான் போவீர்கள், அதில் மாற்றுவதற்கு கிடையாது. அன்பு தாய்மார்களே, அது பன்னீர்செல்வம் இருக்கிறாங்க. அவன் மாதிரி ஒரு அதாவது பச்சை யாருமே கிடையாது. அவன் பாத்தீங்கன்னா திருவிழாவில் காணாம போன பயமாதிரியே இருப்பான். எங்க நல்ல தம்பி பாருங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, அதாவது விஜய் சேதுபதி மாதிரியே இருக்காரு. ராஜேந்திரன் பாருங்க இல்லையா, ஆனா அவன் மனதில பாருங்க அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்னா இதை ஏன் சொன்னா அந்த இப்படிதான் கேவலப்படுத்துறதுக்கு எங்க ஆட்சி சப்ஜெக்ட் இருக்குது சொல்றோம் இல்லையா. என்ன பண்ணான் தெரியும்? ஜெயலலிதா சமாதி தியானம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தியானம் இருந்தா எங்க பேசுறதுக்கு பசங்களா இவன் தியானம் இருக்கிறானா தூங்குறானா அப்படின்ற மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு தியானம் இருந்தா. வெளியே வந்து கேட்டாங்க பத்திரிக்காரர்கள், தியானம் செய்தது என்ன அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான், நான் எங்க அம்மா ஒரு ஆவியோடு பேசினேன்ட்டான். நான் எப்படி ஆவியோட ஜெயலலிதா ஆவியோட பேசிட்டான். நான் மட்டும் நினைச்சேன் போய் தியானம் பண்ண பேசலாம் போல. எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் எங்க ஊருக்கு போறேன், 6 மணிக்கு சுடுகாட்டுல உட்காரேன், தியானம் பண்றேன் 6, 7, 8 மணி 30 மணி ஆகுது. நான் கேட்கிறேன், பன்னீர்செல்வம் உங்ககிட்ட பேசுறேன். அம்மா காமி, பன்னீர்செல்வம் அவர்களே, உனக்காக தான் நான் காத்திருக்கிறேன். உன்னை நினைக்காத நான் இல்லை, உன்னை தினமும் நினைத்து கொண்டிருக்கிறேன் பன்னீர்செல்வம் அவர்களே என்று சொன்னாரா இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தத இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றைக்கு எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்தாங்க.